ஹாய் காய்ஸ், வெல்கம் டு 5 ஸ்டார் சேனல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயருக்கு இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு பிளான் போடுறதுக்காக டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கேயுமே போகல. சரி, ஈவினிங் போகலாம், பிரியாணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக பக்கத்தில் இருக்கிற ரேவதி ஸ்டோருக்கு போயிட்டோம். சரி, ரேவதி ஸ்டோருக்குள்ளே போகலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம். அங்கே செம்ம டெக்கரேஷன். ஆனால் அங்கே 2 பொம்மைங்க வேறு ஆடி இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துகிட்டேன். அப்புறம் பொங்கல் செட்டு போட்டுருந்தாங்க. பொங்கல் வர போகிறதுனால மாடு வீடு அங்கே பக்கத்தில் போய் நம்ம ஃபேமிலி என்னென்ன ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த 2 பொம்மையும் முன்னாடி போய் எடுக்க டைமே இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே ரயில்வே ஸ்டோருக்கு போயிட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக 4th ஃப்ளோருக்கு தான் போயிட்டே இருந்தோம். அப்புறமேட்டு கேன்டீனுக்கு போயிட்டு 2 பீட்சா 3 சிக்கன் பப்ஸ் வாங்கிட்டு அம்மா எவ்வளோ கூட்டம். அங்கே நிற்கவே முடியல. பில்லு போடுறதுக்கு ஒரு அரை ஹவர்னா, அதை போய் அந்த ப்ராடக்ட்டை போய் வாங்கிறதுக்கு ஒரு அரை ஹவர்னா பார்த்துக்கோங்களேன். அந்தமாரி போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அப்படியே ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டோம். எங்கள் அம்மா, என் தம்பி, 2 தம்பிங்க நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதையும் நான் வீடியோ எடுத்துட்டேன். அங்கே சேர் கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ நெருக்கம். சேர் இல்லை, நான் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா, தம்பி, இன்னொரு தம்பியும் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப் பக்கத்தில் இதுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். என் தம்பி ஒன்று என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசி கார்ன் வாங்கிக்கிட்டான். எனக்கு பிடிக்கும்ன்ட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கீழே இறங்கிட்டு எங்கள் அம்மா பூ இது இருந்துச்சு, ஃப்ளவர் பாட். ஸோ அங்கே நின்றுட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்பயும் போல் வழக்கமாக நடக்கிறது தானே. அதனால் எங்கள் அம்மா போஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் திருப்பியும் அந்த பொங்கல் செட்டு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். திருப்பியும் ஒரு சுற்றி அப்புறமேட்டு பக்கத்தில் பார்த்தா அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக அந்த கருத்த மச்சான் சாங்குக்கு டான்ஸ் ஆடிருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, செம்ம வைபாக இருந்துச்சு. ஒரே களை கட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே ரேவதி வெளியே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்குள்ளே போயிட்டோம். அங்கே என் தம்பி பானிபூரி வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ஆடி நின்றான். அவன் அலப்பறையை தாங்க முடியாமல் நீ ஒண்டி தாண்டா வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் 30 rupees குல்ஃபி வாங்கிட்டேன். இதோட ஃபுல் வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் 30 rupeesக்கு குல்ஃபி வர்த்தே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்.